சென்னை கோட்டத்திற்கு உட்பட்ட புறநகர் ரயில்களில் பயணச்சீட்டு இன்றி பயணிப்பவர்களை பிடிக்கும் பணியில் சிறப்பு பறக்கும் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரமேஷ். சென்னை கோட்டத்திற்கு உட்பட்ட புறநகர் ரயில்களில் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்வர்களுடைய பிடிப்பதற்கான சிறப்பு பறக்கும் படையினர் தற்போது ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல்வேறு ரயில் நிலையங்களில் இதுபோன்ற சிறப்பு பறக்கும் படையினர் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆய்வு என்பது 5 நாட்களுக்கு இந்த சோதனை நடைபெறும் என்று தெற்கு ரயில்வே சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை கோட்டத்தில் பல்வேறு ரயில் நிலையங்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட ரயில்கள் ஓடுகிறது. 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் பயணிக்கிறார்கள். இதுபோன்ற சிறப்பு பறக்கும் படை என்பது ஆண்டிற்கு ஒரு முறை 2 முறை என்பது நடத்தப்படுவது வழக்கம். குறிப்பாக பல்வேறு புகார்கள் வந்ததன் அடிப்படையில் இதுபோன்ற சோதனையில் பறக்கும் படையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக முதல் வகுப்பு பெட்டியில் பயணம் டிக்கெட் இல்லாமல் பயணிப்பது அதிகரிப்பதாக முதல் வகுப்பு பெட்டியில் பயணம் செய்வர்கள் புகார்கள் கொடுத்து வருகிறார்கள். அதேபோல பல்வேறு புகார்கள் வந்ததன் அடிப்படையில் இந்த சிறப்பு பறக்கும் படையினர் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் அந்த 5 நாட்களில் எவ்வளவு பணம் பிடிக்கப்படும் என்பது குறித்து 5 நாள் முடிவில் அறிவிக்கப்படுவதாக சென்னை கோட்ட அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில் குமரனுடன் ரமேஷ்.